ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சச் அ எமோஷ்னல் போஸ்ட். எனக்கு ரைட்டர் அவருடைய வினோத் அவர்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வினோத் அவர்கள் எனக்கு கேஎம்கேவி டேஸில் தெரியும். இப்போல்லாம் அவ்வளோ சேட் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட. இப்போல்லாம் பேசுகிறது இல்லை, ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியாக இருப்பார் இல்லையா. ஆனால் இப்போது இந்த எம்என் ரிலேட்டடாக பேசல, பட் கேஎம்கேவி டைம்லலாம் அவ்வளோ சேட் அவர்கிட்ட பேசியிருக்கேன். உண்மையாகவே சொல்லணுன்னா இந்த பிக்சர் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தார். எஸ், பிரியா பவானி சங்கர் பற்றி நம்ம அப்படியே பேசவா. ஸோ உண்மையாகவே சொன்னால் அவங்களுக்கு நான் கட் அவுட்லாம் நாங்களாம் சேர்ந்து வச்சுருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு பிளான் நான் தான். இது நம்ம சின்ன திரையிலேருந்து அவங்க போகிறாங்க, நம்ம சத்யம் தேட்டரில் கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தேட்டரில் கட் அவுட் வச்சோம். நிச்சயமாக ரொம்பவே சிரமங்க. கட் அவுட் வந்து ஒரு சின்ன ஸ்டாருக்கு அப்போ வைக்கும்போது பெரிய பெரிய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது கட் அவுட்டுக்கு எங்களுக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கஷ்டப்பட்டு வச்சோம். இந்த டைட்டில் லைன்ஸ்லாம் என்னோட தான். அது சின்ன திரையிலேருந்து அவங்க தமிழ்நாட்டு ஹீரோயின் ஆகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கட் அவுட் நாங்கள் பிளான் பண்ணோன்னே, இல்லை நாங்களும் ஸ்பான்சர் பண்ணுறோன்னே, ஐயோ அந்த பண விஷயமா அப்படின்ட்டு நான் உள்ளே இன்வால்வ் ஆகாமல் தம்பி ஒருத்தரை இன்வால்வ் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கட் அவுட்னாலும் அப்போது 2017-18 வந்து அது நிச்சயமாக பெரிய விஷயம். இந்த எல்லா எடிட்டிங்குமே என்னோட தான். பிஎஸ் அப்படின்னு ஒரு அக்கா ஒருத்திங்க வந்து போயம் எழுதி கொடுப்பாங்க. பயங்கரமாக எடிட்டிங்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். அந்த டேலாம் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த எடிட்டிங் பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு தகுந்த மாதிரியே பேக்ரவுண்டை ரெடி பண்ணுவேன். அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உண்மையாக எங்கேருந்து வந்துச்சு இந்த அறிவு அப்படின்லாம் நிறைய டைம் யோசிக்கும் போது இந்த எடிட்டிங் தான் சொல்லணும். அந்த லைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சர்ச் பண்ணுவேன். 2017 இந்த மாதிரி பெரிய மொபைலில் எனக்கு கிடைக்கல. ரொம்ப சாதாரண மொபைலில் தான் இருந்தது. நானும் கேலண்டர் போட்டிருக்கேன். அது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணுறீங்களா அது எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்போவே. உண்மையுமே சொல்லணும்னா ஆர்பெஞ்சுக்கெலாம் கூட அவங்களோட பர்த்டே அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா பிபிஎஸோட பர்த்டே அன்னைக்கு நிறைய இது மாதிரியான விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் டீமாக தான் செஞ்சோம். நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தோம். உண்மையுமே சொல்லணும்னா அந்த டீமில் இன்னுமே பிபிஎஸ் டைஹார்ட் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் வந்து ஃபேஸ்புக்கில் இயங்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் நான் எப்போயுமே ஒரு விஷயத்தோட ஆரம்ப புள்ளியாக இருப்பேன். சித்துவுக்கு கூட சித்து விஜயா பேர் அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆரம்ப புள்ளியும் நான் தான். இப்போது சித்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். உண்மையுமே அந்த அந்த ஹார்ட்டுக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது என் லைஃப் டைம் எனக்கு ஹாப்பி தான். ஸோ அந்த ஆரம்ப புள்ளியாக நான் தான் எடுத்து பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு ப்ரொடியூசர் வேறு ஒருத்தர் அமைஞ்சாங்க. சரி அவங்களே பண்ணட்டும், நம்ம தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம்ல, ஆல்ரெடி ரீச் தானே அப்படின்ட்டு. இப்போ யாராச்சும் எங்கேயாச்சும் எடிட்டிங் போட்டாங்கன்னா ஃபேன் பேஜஸ்ஸு அந்த ஃபேன் இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன்ல அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இப்போது எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டார், கேஎம்கேவி டேஸோட எடிட்டிங் அப்படின்ட்டு. அவருமே ராஜாராணி அது மாதிரி எக்கச்சக்கமானது பண்ணியிருந்தாலும் அவருடைய ஃபஸ்ட்டு எடிட்டிங் அப்படிங்கிறது தானே. எப்பயுமே உங்ககிட்ட இருந்து நான் பேசுகிறேன், உங்களிருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே. உங்களை மாதிரியே நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தானே இங்கே வந்திருக்கேன். உண்மையுமே இது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் எவ்வளவோ திட்டியிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த எடிட்டிங்லாம் அவ்வளோ டைம் எடுத்துலாம் பண்ணுவேன். அதாவது அதனுடைய இப்போவுமே ஒரு சின்ன எடிட்டிங் வீடியோவிலுமே அந்த ஃபேன் பேஜஸ் போடுறாங்களே, நாட் ஈஸிங்க. அது பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அன்பு தான். இந்த விஷயத்த நானும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் 2016 18 வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல். யார் என்ன சொன்னாலும் கேட்காம அது அவங்கள பற்றி எழுதுறது, பேசுறது, கமெண்ட் பண்ணுறது, அவங்களுக்காக ஃபைட் பண்ணுறது, அவங்க உயரத்துக்கு போகும்போது சந்தோஷப்படுறது, அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறது. கரெக்டு தானே, நம்ம பர்த்டே தான் உண்மையை பண்ணுறதில்ல, அவங்களோட பேரை சொல்லி நம்மளும் ஒரு புண்ணியத்தை சேருவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சேர்ந்து பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரே செகண்ட் வந்து நம்மளுடைய எடிட்டர் வினோத் அவர்கள் போஸ்ட் பண்ணோன்னே அவர்கிட்ட பேசுனதுலேருந்து இந்த கேஎம்கேவியோட நாங்கள் பண்ண எல்லா விஷயங்களும் டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. பிபிஎஸ் உண்மையுமே சொல்லணுன்னா இப்போ நீங்கள் லக்ஷ்மி பிரியாவோட ஃபோன் நம்பர்லாம் கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த தருணத்தில் நான் கடந்து வந்துட்டேன். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசினது அப்படி ஒரு ஹாப்பிங்க வாழ்க்கையில். அது எல்லாமே கடந்து வந்து இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பிபிஎஸ்க்கு. அந்த மாதிரி அந்த தருணங்கள் எல்லாமே கடந்து வந்தது எனக்கு ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக போயிடுச்சு. எல்லாமே நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் 2016 18 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்தேன். பட் என்னுடைய இந்த யூடியூப் ஜேர்னியோட ஃபஸ்ட்டு அடித்தளம் வந்து கேஎம்கேவி தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதேமாதிரி ஃபேஸ்புக்கிலேருந்து தான் வந்தேன். ஸோ அதில் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. ஆனால் அடியும் கிடச்சிது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சைட்லேருந்து அடியும் கிடச்சிது. நட்புனா அந்த அடி கிடைக்க தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எனிவேஸ், ஒரு பெரிய மெமரி. இது வினோத் அவர்கள் தான் அவரோட மெமரின்னு சொன்னார். ஆனால் நான் என் மெமரி தான் அதிகமாக பேசினேன். ஆனால் அவருமே எக்கச்சக்கமான எடிட். அதில் பிபிஎஸ் வருவாங்க பாருங்கள், அந்த பாய் ஷர்ட்டில் அப்படியே கிளாசிக்காக இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும். அப்படியே கண்ணாடி போட்டுட்டு அமித் பிரியாவும் பவானி சங்கரும் அப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அமித்தோட அந்த வெக்கம் அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து
நான் அதுக்கப்புறம் வந்து சுவாமி கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆச்சு நெஞ்ச மரப்பதில் இந்த சீரியல்லாம். இப்போது நான்லாம் ரொம்ப லைட்டாக தாங்க பேசுகிறேன். அப்போல்லாம் பயங்கரமாக நானுமே ரைட்டிங்கில் எழுதுவேன் ரிவ்யூ, அதெல்லாம் அப்படியே எழுதுவேன். அப்போல்லாம் ரைட்டிங் ரிவ்யூ டைம் கேம்கேவிலாம். ஸோ எக்கச்சக்கமான மெமரிஸ் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். பட் 0 லக்ஷ்மியில் இப்போ தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மீண்டும் தேங்க்யூ. ஒரே ஒரு போஸ்ட்டு தான் போட்டு இத்தனை பேசிட்டேமா அப்படிங்கிற எடிட்டரோட மைண்ட் வாய்ஸோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். அவர் கொஞ்சம் ஒரே ஒரு இந்த போஸ்ட் தான் போட்டார். நான் தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்து பேசினேன். பட் எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு ரசிகையாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் தான் என்னோடய வாழ்க்கையிலையுமே. ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.